மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஃபஸ்ட்டு இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். மிக்சர் அப்படின்னா ஒரு கலவை, சரியா? கலவை அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு நான் அதை கலவைன்னு சொல்லுவேன். இப்போ தண்ணி மட்டும் என் கையில் இருக்குது, அது ஒரு கலவையாக கிடையாது. கலவை அப்படின்னா 2 இல்லை 2க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா 2 விஷயத்தை தானே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்லாம் என்னென்ன? ஒரு ஜூஸை நம்ம மிக்சர்னு சொல்லலாம், இல்லை பாலில் தண்ணி கலந்துட்டு அதை ஒரு மிக்சர்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ பாலில் தண்ணி கலந்துருக்கும் 2 பொருள். அப்போ ஜூஸில் என்ன இருக்கும்? அந்த ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்டும் தண்ணியும் கலந்துருப்போமா? இப்போ இதுலேயும் 2 பொருள் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது, மிக்சர்னால் 2 பொருள் இல்லை 2க்கு மேற்பட்ட பொருள் கலந்துருப்பாங்க. அப்போ இந்த அலிகேஷன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு தனியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மிக்சரில் நம்ம எவ்வளோ கலந்துருக்கோம், அதை எப்படி கலந்துருக்கோம், அதோட விலை என்ன, அந்த மாதிரி சம் கேட்குறது தான் இந்த அலிகேஷன். அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த அலிகேஷன், சரிங்களா? இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கற்றுக்க போகிறீங்க, இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னே தெரியாத ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதான் சேனல், சரியா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அதோட சேனல் இது. இப்போ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஆப்டிடியூட் டாபிக் வைஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இதோட பேசிக்கே என்னன்னு தெரியும். ரேஷியோனா என்னன்னு தெரியும், ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு தெரியும். அதில் நம்ம சில விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் இது பண்ண முடியும். இது எப்படின்னா, பேசிக்கான ஏபிசிடி மாதிரி. மிக்சர் அண்ட் அலிகேஷன் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரியும்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள், சரியா? இந்த மிக்சரில் நான் 2 விஷயத்தை எடுத்திருக்கேன். மில்க் அண்ட் வாட்டர் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதில் நான் 20 லிட்ரு மில்க்கையும் 10 லிட்ரு தண்ணியையும் கலந்து ஒரு மிக்சர் உருவாக்கி வச்சுருக்கேன். அது எனக்கு எவ்வளோவா இருக்கும்? இந்த 20 + 10 மொத்தம் என்னோடய மிக்சரோட வேல்யூ 30 லிட்டராக இருக்கும், சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ என் கையில் இருக்குது தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, சரியா? அதுலேருந்து நான் கொஞ்சத்தை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் ரிமூவ் பண்ணுது, சரியா? நெக்ஸ்ட்டு என்கிட்டருந்து நான் ரிமூவ் பண்ணது போக மிச்சம் இருக்குல்ல, பேலன்ஸ், அதுதான் இது, சரிங்களா? இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்போ இந்த மிக்சரில் மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஜீரோவையும் அடித்து கொடுத்துருவோமா? நெக்ஸ்ட்டு 2:1. அப்போ 2:1ங்கிற ரேஷியோவில் இந்த மிக்சரில் இது மில்க்கு, இது வாட்டர் இருக்குது, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு என் கையில் இருக்குது. இப்போ சம்பளம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்படி கொடுத்துட்டு நான் இதிலேருந்து வந்து ஒரு 8 லிட்டரை வெளியில் எடுத்துட்டேன், சரிங்களா? அப்போ மிச்ச ரேஷியோவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? இந்த இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிறது தான் பிரதானமானது. இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ இதை வெளியில் எடுத்தாலும், சரிங்களா, எவ்வளோ விஷயத்தை வெளியில் எடுத்தாலும் எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னவாக இருக்கும்? இதே ரேஷியோவில் தான் இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? என்கிட்ட 30 லிட்டர் வந்து ஒரு மிக்சர் இருக்குது. அதிலிருந்து நான் 6 லிட்டரை வெளியில் எடுத்துட்டேன். மிச்சம் என்கிட்ட 24 இருக்குமா? 30லேருந்து 6 போச்சுன்னா 24 இருக்கும். இது நான் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? இந்த 30 தான் 2:1. அப்போ இந்த 24ம் 2:1 இருக்கணும்னு சொன்னேன்னா, பார்ப்போமா? இந்த 30 பாலில் 30 மிக்சரில் 2 பால் 1 தண்ணி இருக்குது. என்கிட்ட இருக்க மிச்சம் இருக்கிறதுல, இது எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுலையும் என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அதே 2 பால் 1 தண்ணி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த 24 3 பீஸாக போட போகிறோமா? 3 பீஸாக்குனா என்ன வரும்? 24/8, ஓகேவா? ஒரு தடவை 3 தடவை. அப்போ 3 பீஸ் வந்து என்னது? இதை 3 பீஸ் ஆக்கிட்டோம்னா 8, சரிங்களா? அப்போ 8 2 16 பாலும் மீதம் 8 தண்ணியும் இருக்கும், சரியா? இதுவும் எந்த ரேஷியோவில் இருக்குது? அதே 2:1 ரேஷியோவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம என்ன வெளியில் எடுத்தோமோ
அதுவும் 2:1 ரேஷியோவில் தான் வெளியில் போயிருந்திருக்கும். சரியா? இப்போ இதில் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி வெளியில் போயிருந்திருக்கும்? இப்போ 3 பீஸ் ஆக்குமா? 6 3 பீஸ் ஆக்குனா 2. அதுவும் 2:1 வேல்யூவில் தான் போகும்னு சொன்னோன்னா, அப்போ 2 2s are 4. 4 பாலும் 2 தண்ணியும் வெளியில் போயிருக்கும். இது புரியுதா? என்கிட்ட இனிஷியல் ரேஷியோ ஃபஸ்ட்டு ரேஷியோ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நான் எத்தனை லிட்டரை வெளியில் எடுத்தாலும் அதே ரேஷியோ தான் எனக்கு வெளியில் போகும், அதே ரேஷியோ தான் மிச்சம் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வெளியில் போகிறத பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். இப்போ நான் வெளியில் வந்து 6 லிட்டரை வெளியில் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே ரேஷியோ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. என்ன சொன்னேன்? ஒன்று இருக்குது, வெளியில் எடுத்தது போக மிச்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே ரேஷியோ தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது பேசிக்கானது. அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரேஷியோ பக்கத்தில் டெசிமல் வச்சது வராது. அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி ஹோல் நம்பராக மாற்றிக்கிறணும். எப்படி மாற்றணும்? இதை வந்து ஒரு புள்ளி தள்ளி இருக்குது, அப்போ இன்ட்டு 10 போடுவோம். அதே இதே மாதிரி இன்ட்டு 10 போடுவோம். சரிங்களா? அப்போ 3:50 ஆயிரும். இப்படி மாற்றி வச்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? 126. சரியா? இப்போ இந்த மேலே இருக்கிறத ஃபுல்லாக விட்டுறணும். இந்த கீழே இருக்க நம்பரை வந்து எதோட மல்டிபிள் பண்ணால் 126 வருமோ அதுதான் இங்கே. இப்போ 2 எதோட மல்டிபிள் பண்ணால் 126 வரும்? 63ஓட மல்டிபிள் பண்ணால் 126 வரும். இஸ்ட்டு வச்சுட்டு 7 எதோட பண்ணால் 126 வரும்? அந்த வேல்யூவை இங்கே போடுங்க. அடுத்து 9 எதோட மல்டிபிள் பண்ணால் 126 வரும்? அந்த வேல்யூவை இங்கே போடுங்க. சரியா? இதுதான் ஃப்ராக்ஷனை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறது. இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. இது இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு வாங்க. இதுதான் ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம்மு. இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வாசிக்கலாம். இன் எ ஜார் தேர் இஸ் 96 லிட்டர் ஆஃப் மிக்சர். இப்போ மிக்சர் எவ்வளோ இருக்குது? 96 லிட்டர் இருக்குது. இந்த மிக்சர் என்னென்ன மிக்சர் அப்படின்னா விச் கண்டைன்ஸ் மில்க் அண்டு வாட்டர். இதுக்குள்ளே மில்க்கும் வாட்டரும் இருக்குது. எந்த ரேஷியோவில் இருக்குது? 7:9ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ மில்க்கு வந்து 7, அடுத்து வாட்டர் வந்து 9. சரிங்களா? இஃப் 32 லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். சரியா? இப்போ 32 லிட்டர் ஆஃப் மிக்சரை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 32 எந்த ரேஷியோவில் வெளியில் போகும் சொல்லி கொடுத்தனா? அதே 7:9ங்கிற ரேஷியோவில் வெளியில் போகுது. அண்ட் 8 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். அப்போ நம்ம சொல்லி கொடுத்தப்ப வெளியில் போகிறத மட்டும்தான் பேசணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வெளியில் போயிடுச்சு. அடுத்து 8 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஃபைண்ட் த நியூ ரேஷியோ பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ஜார். சரியா? இந்த சம் இப்போ செய்யலாம். மிக்சர் வந்து 96 லிட்டர். சரிங்களா? லிட்டரை எல்ஐன்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரேஷியோக்கும் லிட்டருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். இதில் என்னென்ன இருந்துச்சு? மில்க்கும் வாட்டரும் இருந்துச்சு. என்ன ரேஷியோவில் இருந்துச்சு? 7:9. சரிங்களா? இப்போ மில்க் எவ்வளோ வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை வருது? 16. அப்போ 16 பீஸ். இந்த 96 16 பீஸாக நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்னா 96 டிவைடட் பை 16. 8 டேபிளால் 2 டைம்ஸு, 8 டேபிளால் 12 டைம்ஸு, ஒரு தடவை 6 தடவை. அப்போ ஒரு பீஸ் வந்து எனக்கு என்னது? 6. 7 பீஸ் அப்போ என்னன்னு கண்டுபிடிப்போம்? இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 42:54. இது இஸ்ட்டு கிடையாது. 42 லிட்டரு, 54 லிட்டரு. இது என்னது? இது மில்க்கு, இது வாட்டரு. சரிங்களா? இதுதான் நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இந்த மிக்சரில் 42 லிட்டர் மில்க் வச்சுருக்காங்க, 54 லிட்டர் வாட்டர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க? இதில் இருந்து 32 லிட்டர் ஆஃப் மிக்சரை வந்து எடுக்கிறாங்க வெளியில். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது. இந்த 96லேருந்து -32 லிட்டரை வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 96ல் 32 போச்சுன்னா எவ்வளோ? 64 லிட்டர் தான் இப்போ என் கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு இருந்தது 7:9ங்கிற ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா அதே 7:9ங்கிற ரேஷியோவில் தான் இங்கேயும் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 64. இரண்டே ஆட் பண்ணால் 16. இப்போ 16 பீஸாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா 8 டேபிளால் 2 டைம்ஸு, 8 டேபிளால் 8 டைம்ஸ், 2 டேபிளால் 1 டைம்,
இது 4. அப்போ ஒரு பீஸ் வந்து என்னது 4. அப்போ 7 × 4 9 × 4. இது மில்க்கு, இது வாட்டர். என்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருந்ததுலேருந்து 32 லிட்டர் வெளியில் எடுத்துட்டாங்க. என்கிட்ட 42 லிட்டர் மில்க் இருந்துச்சு. இந்த 32 லிட்டரில் வெளியில் போனதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க மில்கோட அளவு 28 லிட்ரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 54 லிட்டர் வாட்டர் இருந்துச்சு. கொஞ்சத்தை அவங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட இப்போ இருக்க வாட்டரோட அளவு 36. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க? அண்ட் 8 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். 32 லிட்டர் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் 8 லிட்டர் ஆஃப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்களாம். சரியா? தண்ணி எது? இது வெளியில் எடுத்தது போக மிச்சம் இருக்க தண்ணி. இதோட இப்போ 8 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 44. மிச்சம் அதே மில்க் ஒன்றுமே பண்ணலை. மில்க் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நியூ ரேஷியோ பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர். இப்போ இந்த புதுசாக வந்த வேல்யூவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 டேபிளால் அடித்து கொடுத்தா 14 டைம்ஸ், 22 டைம்ஸ், இது 7 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். சரியா? நமக்கு ஆன்சர் 7:11. சரிங்களா? புரிஞ்சுதா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்கில் என்கிட்ட 30 லிட்டர் இருந்துச்சு. அதில் 1 லிட்டர் கொஞ்சத்தை வெளியில் எடுத்துகிட்டு மிச்சம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2:1 இருந்தது. அதே 2:1 இருந்துச்சு. இப்போ இந்த சம்மில் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கு 7:9 இருந்துச்சு. நான் மிச்சம் கொஞ்சத்தை எடுத்துட்டேன். மறுபடியும் 7:9 ஆச்சு. ஆனால் நான் வந்து சில விஷயத்தை ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இங்கிட்டும் 8 இங்கிட்டும் 8 ஆட் பண்ணால் அது வேறு. ஒரு சைடு மட்டும் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாட்டரோடது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்னோடய வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 7:11 ஆயிரும். இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a jar there is some mixture which contains milk and water in the ratio 5:3. there is someன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோன்னு கொடுக்கல. சரியா? என்கிட்ட ஒரு மிக்சர் இருக்குது. அதில் என்ன இருக்குது? மில்க்கும் வாட்டரும் இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குது? 5:3 ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? இஃப் 16 லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. நான் சும்மா கொஸ்டின் மார்க்குன்னு வச்சுக்கிறேன். இந்த கொஸ்டின் மார்க்லேருந்து 16 லிட்டரை வந்து மைனஸ் பண்ணுறாங்களாம். சரிங்களா? அண்டு ரீப்ளேஸ்டு. சரி, இப்போ இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் கற்றுக்க போகிறோம். ரீப்ளேஸ்டு அப்படின்னா நான் எவ்வளோ வெளியில் எடுத்துட்டேனோ அதுக்கு பதிலாக நான் வேறு போடுறேன். சரிங்களா? அப்போ 16 லிட்டர் நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ரீப்ளேஸ்டுன்னு கொடுத்தாங்கன்னா நான் திரும்ப 16 லிட்டர் ஊற்ற போகிறேன். நான் இங்கே என்ன எடுத்தேன்? மிக்சர் எடுத்தேன். ஆனால் நான் ரீப்ளேஸ் பண்ணது திரும்பவும் நான் மிக்சரை தான் ஊற்றுறேன்னா இல்லை பாலை ஊற்றுறேன்னா தண்ணியை ஊற்றுறேனான்னு பார்க்கணும். 16 லிட்டர் ஆஃப் த மிக்சர் வந்து எடுத்துட்டாங்க அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். சரியா? அதுக்கு பதிலாக 16 லிட்டர் வாட்டரை ஊற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ரேஷியோ வந்து என்னவா மாறிடுச்சான்? 1:1ன்ற ரேஷியோ ஆயிருச்சான். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு 5:3 இருந்துச்சு. நம்ம ஏதோ வெளியில் எடுத்தாலும் மிச்ச ரேஷியோ என்னவா இருக்கும்? 5:3 தான் இருக்கும். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒன்று ஆட் பண்ணப்போ எனக்கு வேறு ரேஷியோ வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த இது வந்து 1:1 ஆயிடுச்சு. ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர். இந்த சம் மிக்சர்னு கொடுத்தாங்களா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்னோட ஃபஸ்ட்டு. இது நான் ரிமூவ் பண்ணது. இப்போ என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதே 5:3 தானே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இதுதான் மில்க்கு, இது வாட்டராக. இப்போ இதில் 16 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு வரப்போகிற புது ரேஷியோ என்ன ஆயிடுச்சு? 1:1 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த வேல்யூமே ஃபுல்லாக கொடுக்கல. அப்போ பாருங்கள், மில்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. இப்போ 5 பங்கு இங்கே மில்க் இருந்துச்சு, 5 பார்ட். அதே 5 தான் இங்கேயும் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா இதை நான் 5ஐயும் எதையும் அடித்து கொடுத்தா இங்கே 1:1 வரும். இப்போ இதுவும் 5 ஆனாதான் நான் அடித்து கொடுக்குறப்ப 1:1 வரும். இந்த 3 பார்ட் என்ன இருக்குது? 5 பார்ட்டாக மாறி இருக்குது. எப்போ 3 பார்ட்டோட நான் 16 லிட்டர் ஆட் பண்ணால் எனக்கு 5 பார்ட்டாக. இப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 3 இங்கிட்டு போயிருமா? இப்போ 5 பார்ட் மைனஸ் 3 பார்ட் ஈக்குவல் டு 16. 2 பார்ட்டு 16. அப்போது ஒரு பார்ட்டோட வேல்யூ என்ன? 8. சரிங்களா? கிடச்சிருச்சா? இதை 3 பார்ட் வந்து எவ்வளோவா இருக்கும்? ஒரு பார்ட் வந்து 8னா 3 பார்ட் எவ்வளோ? 24. 5 பார்ட் எவ்வளோ? 40. சரிங்களா? இது எந்த இடம்?
பேலன்ஸுங்கிற இடத்த தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பேலன்ஸுங்கிற இடத்துல எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருந்திருக்கு, இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 64 லிட்டர் இருந்திருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு இதை நான் வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வேல்யூலேருந்து. சரிங்களா? ஒரு முழு வேல்யூவில் இருக்குது, அதுலேருந்து நான் 16 மைனஸ் பண்ணால் எனக்கு 64 கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வந்துருமா? சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 80 வேல்யூ இருந்திருக்கு, அதில் நான் 16 மைனஸ் பண்ணால் தானே எனக்கு 64 வரும். இப்போ இது கொடுக்கல, அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வந்துடும். இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்ன? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் வந்து எவ்வளோ? அது வந்து 80. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே சம்மோட மாடல் தான் இது. இந்த சம் செஞ்சு பாருங்கள். செய்ய தெரிலாட்டா அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் எ வெசல் இஸ் 3:2. சரியா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக 3:2 வந்து இருக்குது, அதை நான் வந்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இஃப் 25 லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் ட்ரான் ஆஃப் அப்படின்னாலும் டேக்கன் அவுட் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்படின்னா வெளியில் எடுக்கிறாங்க. எவ்வளோ வெளியில் எடுத்திருக்காங்க? 25 லிட்டர் ஆஃப் த மிக்சரை வெளியில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ வெளியில் எடுத்தது 25 லிட்டர். இந்த ரேஷியோலேருந்து நான் எவ்வளோ வெளியில் எடுத்தாலும் திரும்ப அதே ரேஷியோ தான் நான் வரும்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட இருக்க பேலன்ஸ் ரேஷியோ வந்து என்னது? இது ஃபஸ்ட்டு, இது பேலன்ஸ். இந்த ரேஷியோவில் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 15 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்களாம். சரியா? அப்படி ஆட் பண்ணால் அந்த ரேஷியோ என்னவாச்சு? 3:7 மாறிடுச்சு. இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதே சம், வேல்யூ வேறு. சரியா? இப்போ இதில் இது மில்க்கு, இது வாட்டரு, இதில் நான் 15 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணால் 3:7 ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த 3 பார்ட்டு இங்கே அப்படியே தான் இருக்குது. இந்த 2 பார்ட்டு தான் இங்கே 7 பார்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன? 5 பார்ட்டு கூடி இருக்குது. சரிங்களா? இந்த கூடுன 5 பார்ட்டு தானே 15 லிட்ரு. ப்ளஸ் பண்ணினோமா? அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 15 டிவைடட் பை 5, 3. ஒரு பார்ட்டோட வேல்யூ 3. இப்போ இந்த 2 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். இந்த 3 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 9ஆக இருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துச்சு? 15. அப்போ என்னோடய பேலன்ஸோட வேல்யூ 15. நான் மைனஸ் பண்ணது 25. அப்போ என்கிட்ட இருக்க இனிஷியல் குவான்டிட்டி வந்து எவ்வளோவா இருந்திருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ தானே 25, 15 ஆட் பண்ணிங்கன்னா வர்றது 40. இதுக்குரிய ஆன்சர் 40. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மிக்சர்னு கொடுக்கல, ஒரு பாத்திரம். எ வெசல் கண்டெய்ன்ஸ் 80 லிட்டர் பியூர் மில்க் மட்டும் 80 லிட்டர் இருக்கான். சரியா? மிக்சர் கிடையாது, மில்க்கு மட்டும் 80 லிட்டர் வந்து என்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் இட், அந்த 80 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் ஆஃப் மில்கை வந்து ரீப்ளேஸ்டு பை வாட்டர். அப்படின்னா என்ன சொன்னேன்? 16 லிட்டர் மில்க் எடுத்துகிட்டு அதே 16 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்களாம். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து 16 லிட்டர் மில்கை வெளியில் எடுப்போமா? இதுலேருந்து 16 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 64 வருமா? இப்போ என்கிட்ட மில்க் வந்து 64 ஆயிடுச்சு. வாட்டர், சரியா? வாட்டரு நான் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் 16 லிட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்களாம். சரிங்களா? ப்ளஸ் 16 வந்து எனக்கு வாட்டர் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 80. ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா எந்த குவான்டிட்டி இருந்துச்சோ அதே குவான்டிட்டி தான் திரும்ப வரும். சரிங்களா? இப்போ இது நம்மகிட்ட இருக்க மில்க் அண்டு வாட்டர். சரி, இதோட ரேஷியோ என்னன்னு பார்க்கலாமா? 64 இங்கிட்டு வந்து 16. இதை வந்து 64:16 எழுதிக்கோங்க. 8 டேபிளால் 2 டைம்ஸு 8 டைம்ஸு 1 டைமு 4 டைம். இப்போ என்கிட்ட இப்போ இருக்க ஸ்டார்டிங் மிக்சர் இது வந்து மில்க். சரி, இப்போ இருக்க ஃபஸ்ட்டு மிக்சரோட வேல்யூ எனக்கு என்ன? 4:1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த சேம் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ்? 16 லிட்டரை வந்து நான் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப 16 லிட்டர் தண்ணி ஊற்றுறது. சரியா? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட மில்க்கு மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நம்மளால் 16 லிட்டர் மில்க்கை மட்டும்தான் வெளியில் எடுக்க முடிஞ்சு. இப்போ இதில் நம்ம வந்து மில்க்கையும் வாட்டரையும் கலந்து வச்சிட்டோமா? அப்போ இப்போ இதிலேருந்து நான் 16 லிட்டரை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? மிக்சராக வெளியில் வரும். இதிலேருந்து 16 லிட்டரு மிக்சரை வெளியில் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ எனக்கு வேல்யூ என்ன ஆயிரும்? திரும்ப அதே 4:1 ஆகும். இதோட 16 லிட்டர் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட்டு தென் ஃபைண்ட் த ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த வெசல். சரியா? மிச்சம் அப்போ எவ்வளோ வந்து மில்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
இது என்னது, என்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நான் மில்க்லேருந்து வாட்டர் ஆட் பண்ணது என்னோடய வேல்யூ எவ்வளோ, என்னோடய இனிஷியல் குவான்டிட்டியோட வேல்யூ 80. இந்த 80லேருந்து நான் 16 மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும், 64 இருக்கும். சரி, இப்போ இந்த 64 பார்ட்டை வந்து இந்த 4 எவ்வளோ, இந்த 1 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 64 டிவைடட் பை 5 பார்ட்ஸ். சரிங்களா, இதை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். பண்ணலாமா? டூ டேபிளால் 10 டைம்ஸு மிச்சம் 4 பாயிண்ட் வச்சு 8. சரிங்களா, ஒரு பார்ட்டோட வேல்யூ எனக்கு 12.8. சரியா, இப்போ இந்த ஒரு பார்ட்டோட வேல்யூ எனக்கு 12.8. இப்போ 4 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 12.8 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 51.2. இப்போ எனக்கு இதான கொஸ்டின் கேட்டாங்க. இங்கே மிச்சம் இங்கே இருந்த மில்கோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 51.2. இந்த சம்மை இப்படி செய்யலாம். சரிங்களா, நான் இன்னொரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இன்கேஸ் உங்களால் இந்த மாதிரி பண்ணுறத வந்து ரொம்ப வேகமாக பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பழக இப்படிலாம் போட தேவையில்லை. நீங்கள் டக்குன்னு அடித்து கொடுத்துட்டு மனசுல எல்லாம் மல்டிபிள் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றை கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை கொடுத்து இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சா, இது நம்மளோட ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டா, திரும்ப அதே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் திரும்ப பண்ண சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரே ரீப்ளேஸ்மெண்ட்டை 2 தடவை இல்லை 3 தடவை பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு இதுதான் ஃபார்மெட்டு. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் குவான்டிட்டியை எடுத்து எழுதிக்கோங்க. டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு ரிமைனிங், ஃபஸ்ட்டு தடவை ரீப்ளேஸ் பண்ணதோட ரிமைனிங் நம்ம என்ன படித்தோம், பேலன்ஸ்ன்னு படித்தோமா, அப்போ பேலன்ஸு பை டோட்டல் இன்ட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணோம், 2வது தடவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வர பேலன்ஸு டோட்டல். சரிங்களா, ஃபஸ்ட்டு டோட்டல் நம்மகிட்ட எவ்வளோ 80 இன்ட்டு நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இந்த 80ல் 16 லிட்ரு வந்து நான் வந்து வெளியில் ஃபஸ்ட்டு மில்கை எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, 64 இருந்துச்சா. நம்மகிட்ட இருக்க டோட்டல் எவ்வளோ, 80. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், இதில் 16 லிட்டரு நான் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் என்னோடய டோட்டல் என்னவாயிருச்சு, 80 மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த டோட்டலு, இது செகண்ட் இருக்க டோட்டல். அப்போ 2வது தடவை பண்ணப்போ என்னோடய டோட்டல் 80 மாறிடுச்சு. இந்த 80லேருந்து 2வது தடவை என்ன பண்ண சொன்னாங்க, அதே மாதிரி 16 லிட்டரு மிக்சரை வெளியில் எடுத்துகிட்டு 16 லிட்டர் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. திரும்ப இந்த 80லேருந்து 16 வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், 64 வரும். இப்போ இதை அடித்து கொடுங்க. இந்த இதை ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு அடித்து கொடுத்துருங்க. ஃபோர் பை 5 இதே வேல்யூ தானே இங்கே இருக்குது. அப்போ இங்கேக்கும் 4/5 இருப்பேன். எனக்கு என்னாச்சு, 80 இன்ட்டு 4/5 இன்ட்டு 4/5 80. சரிங்களா, இப்போ இதை அடித்து கொடுப்போமா, ஒரு தடவை 16 தடவை 16 4s are 64. இதுவும் மல்டிப்ளை தானே இருக்குது. அப்போ இன்ட்டு 4/5 இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னது, 36 டிவைடட் பை 5. 5 டேபிளால் அடித்து கொடுப்போமா, ஒரு தடவை 5 தடவை, நெக்ஸ்ட்டு ஒரு தடவை மிச்சம் 1 இருக்கும், பாயிண்ட் வச்சுட்டு 2, 51.2. இதே வேல்யூ தானே நமக்கு இங்கேயும் வந்துச்சு, இந்த வந்துச்சா 51.2. இந்த சம்மை இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். எப்பயுமே ஒரு சம்மு கற்றுக்கிறப்ப அதோட ப்ராப்பரான வேயை கற்றுக்கோங்க. சரிங்களா, நமக்கு ப்ராப்பரான வே தெரிஞ்சிச்சுன்னா டைம் எடுத்தால் கூட நம்மளால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஷார்ட்கட்டோ ஃபார்முலாவோ ட்ரிக்ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் ப்ரெஷரில் நார்மலான அடிஷனே அங்கே போய் சுற்றி விட்ரும். அங்கே போய் நான் வந்து 8 வேதிக் ஃபார்முலா, இந்த ட்ரிக்ஸு அந்த ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வர போகிறதில்ல. இப்போ இதே மாதிரி சம்மை இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஒரு 100 சம் செஞ்சிங்கன்னா தான் இந்த ஃபார்மெட் உங்களால் அங்கே போய் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஹேண்டியாக ஞாபகம் வரும் இல்லையா. ப்ராப்பரான மெத்தடில் கற்றுக்கோங்க. இந்த ப்ராப்பரான மெத்தடை எப்படி வேகமாக செய்யணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு வந்து புது புது வந்து ஐடியாஸ் வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரே ஒரு சம் பார்க்கலாம்.
இப்போ இதில் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்டன். சரியா? சர்டன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? சர்டன் லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் ட்ரான் ஃப்ரம் எ வெசல் விச் கண்டெயின் 54 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க். அங்கே முன்னாடி கொடுத்த சம்மில் எவ்வளோ ஃபஸ்ட்டு பியூர் மில்க் இருந்துச்சு, அதில் எவ்வளோ எடுத்தாங்கன்னு கொடுத்தாங்களா? இப்போ எவ்வளோனே கொடுக்கல, சர்டன் லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு வெசலில் ஃபுல்லாக மில்க் இருக்கான். ஓகேவா? அதிலிருந்து எவ்வளவோ வெளியில் எடுக்கிறாங்க. எக்ஸை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த இது இந்த வெசலில் எவ்வளோ இருந்துச்சு? 54 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க் மட்டும்தான் இனிஷியலாக இருந்துச்சு. கொடுத்துருக்காங்களா? கண்டெயின் 54 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க் இனிஷியலி அண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். எந்த வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க? இந்த சர்டன் லிட்டர் ஆஃப் மில்க் எவ்வளோ எடுத்தாங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்களாம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் லிட்டர் ஆஃப் மில்கை தான் வெளியில் எடுத்தாங்களா? சரிங்களா? திரும்ப அதே எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும்? அதே தான் இருக்கும். 54 இருந்துச்சு, அதில் நான் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். திரும்ப என்னோடது என்ன ஆயிடுச்சு? 54 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் சேம் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இஸ் ட்ரான் ஆஃப் அண்ட் சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த 54 வெறும் மில்க் மட்டும்தான், இது மில்க்கும் வாட்டரும். திரும்ப இதே ப்ராசஸ் நடக்குது. இப்போ என்ன வெளியில் எடுக்கிறோம்? எக்ஸ் குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியில் எடுக்கிறோம். மில்கை வெளியில் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே மில்கையும் வாட்டரையும் கலந்துட்டாங்க. எடுத்துட்டு திரும்ப எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? நவ் த மிக்சர் கண்டெயின்ஸ் 24 லிட்டர் ஆஃப் மில்க். இப்போ இந்த 54ல் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப எக்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃபைனலும் எவ்வளோவாக தான் இருக்கும்? 54 தான் இருக்கும். இதில் மில்க் எவ்வளோ இருக்கான்? 24 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து இருக்கான். மில்க் வந்து 24 அப்படின்னா வாட்டர் எவ்வளோவா இருக்கும்? 30 இருக்கும். சரிங்களா? இந்த சம்மை வச்சு நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கேட்டிருக்கிறது என்னவோ இந்த எக்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபைன் த ட்ரான் ஆஃப் குவான்டிட்டி. வெளியில் எடுக்கப்பட்ட குவான்டிட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இத்தனை தடவை எக்ஸ் வந்து இருக்குது, சர்டன் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? நான் இது வந்து சொல்லித்தரேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ ஈஸியாக புரிஞ்சிச்சு, உங்களால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த சம் அட்டன் பண்ணுங்கள். இல்லாட்டினா இந்த சம்மை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மில்க் லெஃப்ட். சரிங்களா? மீதம் இருக்க மில்க் எவ்வளோ? 24 ஈக்குவல் டு இனிஷியல் மில்க். மொத எவ்வளோ மில்க் இருந்துச்சு நம்மகிட்ட? எதுவுமே கலக்கிறதுக்கு முன்னாடி 54 இன்ட்டு 1 மைனஸ். சரிங்களா? எக்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியாது, எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 54. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சால். மில்க் லெஃப்ட் ஈக்குவல் டு இனிஷியல் மில்க் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை டோட்டல் குவான்டிட்டி. இது மில்க்குக்கு மட்டும்தான் வருமானு கேட்டால் வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ வாட்டராக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்குரியதில் அது லெஃப்ட் ஈக்குவல் டு இனிஷியல் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை டோட்டல். சரிங்களா? இப்போ இதை வந்து ப்ராப்பராக ஸ்கூல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 24 ஈக்குவல் டு 54 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 54. சரியா? இப்போ எனக்கு இந்த 54 நான் அடித்து கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே 54ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ இது 6 டேபிளால் 4 டைம்ஸ், 6 டேபிளால் 9 டைம்ஸ். நம்மகிட்ட மிச்சம் என்ன இருக்குது? 4/9 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 54. சரிங்களா? இது ஒரு தடவை பண்ணுறதுக்கான ஃபார்மேட். சரியா? நம்ம எத்தனை தடவை பண்ணோம்? ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு, செகண்டு ரீப்ளேஸ்மெண்ட், 2 தடவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன போட்டுக்கிறணும்? 2 போட்டுக்கிறணும், மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறணும். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட் ஒரு தடவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் இப்படி, நான் வந்து 2 தடவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் 2 போட்டிருக்கேன். இதே 3 தடவை பண்ணால் இங்கே 3 போடுவேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் 2 வரும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு நார்மலாக சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு 2 ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு இருக்குது, அதனால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம். திரும்ப இதே இதில் ஸ்கொயர் போட்டிருக்கோம், இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இதை எடுக்கணும்னா 2 சைடும் ரூட் எடுக்கணுமா? அப்போ
இப்படி வந்துருமா, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 4 அப்படின்னா 2 2s are 4, 3 3s are 9. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, 1 மைனஸ் எக்ஸ் பை 54 ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போமா. இந்த ஒன்று வந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணணும்னா இதை வந்து இதால் மல்டிபிள் பண்ணணுமா. 2/3 ஈக்குவல் டு 54 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 54. இப்போ இது இங்கே போகும், இது இங்கே போகும். இங்கே கிராஸாக இருக்குது, அதை இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ 2 × 54 ஈக்குவல் டு 3 × 54 மைனஸ் எக்ஸ். இந்த 3யை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். சரியா. அப்போ 3 × 54 மைனஸ் 3x ஆயிருமா. நெக்ஸ்ட்டு இங்கே ஈஸியாக மல்டிபிள் பண்ணாமல் ஒன்று சொல்லித்தரேன். இங்கே இருக்கிறத எப்படி எழுதிக்கிறோமா. இங்கிட்டு 3 × 54 இருக்குது, இங்கிட்டு 2 × 54 இருக்குது. நமக்கு இந்த எக்ஸ் வேணும்னா இதை இங்கிட்டு கொண்டு வந்து மைனஸ் பண்ணும். நான் நீட்டாக எழுதிக்கிறேன், நல்லாவே இல்லை. 2 × 54 ஈக்குவல் டு 3 × 54 மைனஸ் 3x. எனக்கு எக்ஸு தான் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூவை, இதை நான் மல்டிபிள் பண்ண வேல்யூவை எங்கிட்டு கொண்டு வருவேன்னா, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 254 இருக்குது, இங்கே 354 இருக்குது. 354 இங்கே வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு 54 தான் இருக்கும். இதை மல்டிபிள் பண்ண வேணாம், அப்படியே வச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x இருக்கும். சரிங்களா. இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 54/3 ஒரு தடவை 18 தடவை. இப்போ ஆன்சர் வந்து x = 18. 18 தான் நம்மளோட அந்த எக்ஸ் வேல்யூ. சரியா. இங்கே இருந்து வெளியில் எடுத்தோமா, எக்ஸில் ஃபஸ்ட்டு 18 லிட்டர் ஆஃப் மில்கை வெளியில் எடுத்திருக்காங்க, அடுத்து 18 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 18 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியில் எடுத்துகிட்டு 18 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம்மு. சரிங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். எடுத்த உடனேலாம் இது வந்து புரியாது. நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சரிங்களா. செஞ்சுட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதுவே போதும். நீங்கள் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இதே சம்ம யூடியூப்பில் நிறையா பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா தப்பு வந்து என் மேலே. எப்போ நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமாக கவனிச்சும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டீச்சர் தான் தப்பு. இப்போ நீங்கள் இதே சம்ம யூடியூப்பில் வந்து போட்டு பாருங்கள், வேறு யாராவது சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியலாம். சரிங்களா. இந்த இது புரியலன்றதுக்காண்டி டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, இப்போ இந்த கடைசி சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். புரியலை, வேறு ஆள் சொல்லி கொடுக்குறத போய் பாருங்கள், அப்பையும் புரியலையா விட்டுருங்க. 2 நாள் கழித்து நீங்களே செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஆன்சர் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிக்சர் பார்த்தோமா, இதே இதில் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு 5 அட்வான்ஸ்டு சம் பார்க்கலாம். அதில் கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட், அப்புறம் அலிகேஷன் வச்சு வர சம்மெல்லாம் பார்க்கலாம். அலிகேஷனில் பேசிக் லெவல் சம் அண்ட் மெயின்ஸ் லெவல் சம் வந்து பார்க்கலாம். சரிங்களா. அவ்வளோதான்.